وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பிள்ளைகளே, நாம் தினந்தோறும் திருமறை குர்ஆன் தமிழாக்கத்தின் இதன் விளக்கத்தையும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அதிலிருந்து சூரா முஹம்மத் 47வது அத்தியாயத்தினுடைய இறுதி 2 வசனங்களான 37 மற்றும் 38வது வசனங்களுடைய தமிழாக்கத்தையும் விளக்கத்தையும் அறிந்து கொள்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன் யஸ்அல்குமூஹா ஃபயுஹ்ஃபிகும் தபخلوا ويخرج أضغانكم ها أنتم هؤلاء تدعون لتنفقوا في سبيل الله فمنكم من يبخل ومن يبخل فإنما يبخل عن نفسه والله الغني وأنتم الفقراء وإن تتولوا يستبدل قوما غيركم ثم لا يكونوا أمثالكم. அவன் உங்களிடம் அதை கேட்டு வற்புறுத்தினால் நீங்கள் கஞ்சத்தனம் செய்வீர்கள். அது உங்கள் குரோதங்களை வெளிப்படுத்திவிடும். அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதற்காக அழைக்கப்படுகிறீர்கள். உங்களில் சிலர் கஞ்சத்தனம் செய்கின்றனர். அவ்வாறு கஞ்சத்தனம் செய்பவர் தனக்கு எதிராகவே கஞ்சத்தனம் செய்கிறார். அல்லாஹ் தேவைகளற்றவன், நீங்களோ தேவை உடையவர்கள். நீங்கள் புறக்கணித்தால் உங்களையன்றி வேறொரு சமுதாயத்தை அவன் மாற்றாக கொண்டு வருவான். அவர்கள் உங்களைப் போல் இருக்க மாட்டார்கள். முந்தைய வசனங்களில் இந்த உலக வாழ்க்கை விளையாட்டும் மீனும் என்றும் குறிப்பிட்டுவிட்டு, யார் இறை நம்பிக்கை கொண்டு இறையச்சத்துடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கூலிகளை வழங்குவான் என்றும், நம்முடைய பொருளாதார செல்வங்களை எல்லாம் அல்லாஹ் நம்மிடத்துல எதிர்பார்க்கவில்லை. ஈமானிய நம்பிக்கையும் தக்வா என்கிற இறையச்சத்தை தான் அல்லாஹ் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் என்பதை முந்தைய வசனத்துல அல்லாஹ் தெளிவாக குறிப்பிட்டான். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த 37வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும்போது அதாவது பொருளாதார செல்வங்களை உங்களிடம் அல்லாஹ் வற்புறுத்தி கேட்டால் கேட்க மாட்டான். ஈமானை இறையச்சத்தை தான் அல்லாஹ் கேட்கிறான். அப்படி ஒரு பேச்சுக்கு கேட்டுவிட்டால் என்ன ஆகும் என்றால், நீங்கள் கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த செல்வத்தை, இந்த பொருளாதாரத்தை நான் செலவு செய்யணுமா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணுமா, இதெல்லாம் தர்மம் செய்யணுமா என்ற அந்த கஞ்சத்தனத்தினுடைய எண்ணத்தை நோக்கி நீங்கள் சென்று விடுவீர்கள். அப்படி இந்த கஞ்சத்தனம் வெளிப்பட்டு விட்டால் உங்களுக்கு உள்ள இருக்கின்ற அந்த குரோதங்கள் அது எல்லாமே தாராளமாக வெளிப்பட்டு விடும். எதற்காக கொடுக்கணும், இதெல்லாம் அல்லாஹ்வால சாத்தியம் இல்லையா, இதெல்லாம் கொடுக்காமலேயே அல்லாஹ் எங்களால் உதவி செய்ய முடியாதா, இதெல்லாம் கொடுக்காமலேயே அல்லாஹ் எங்களுக்கு கூலிகளை கொடுக்க முடியாதா என்கிற அந்த மாதிரியான தேவையற்ற அந்த குரோதங்களை, சக மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த குரோதங்களை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இதுதான் மற்ற விஷயங்கள்ல இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஆழமான விஷயங்கள்ல இது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. அதாவது அல்லாஹ் நம்மிடத்துல ஈமானையும் இறையச்சத்தை தான் அடிப்படையாக எதிர்பார்க்கிறான். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல்வேறு சமயங்கள்ல நமக்கு சுட்டி காட்டி இருக்கின்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தோற்றத்தையோ உடல் அழகையோ அல்லது நம்முடைய பொருளாதாரங்களையோ நம்மிடத்துல எதிர்பார்ப்பதில்லை. மாறாக அல்லாஹ் நம்மிடத்துல எதைத்தான் பார்க்கிறார் என்றால், நம்முடைய செயல்பாடுகளை பார்க்கின்றார், நம்முடைய உள்ளத்தை பார்க்கின்றார். இதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான், அதைத்தான் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அதை வைத்துத்தான் கூலிகள் தீர்மானிக்கப்படும். மாறாக நம்முடைய செல்வங்களை, பொருளாதார செல்வங்கள் இவ்வளவு இருக்கிறது, அது மூலமாக நம்முடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் நம்ம இடத்துல பார்ப்பதில்லை என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்றான். அப்போ பொருளாதாரம் விஷயம் என்று வரக்கூடிய அந்த சமயங்கள்ல ஈமானிய நம்பிக்கை குறைவு உள்ளவர்கள், தக்வா இறையச்சம் குறைவாக உள்ளவர்கள் இப்படிப்பட்ட கஞ்சத்தனத்தை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்துல சுட்டி காட்டுகின்றான். அதை சுட்டி காட்டிவிட்டு அடுத்ததாக 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வதற்காக அழைக்கப்படுகிறீர்கள். உங்களுக்குரிய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்றால், நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக அழைக்கப்படுறீங்க. ஆனால்
அல்லாஹுடைய பாதையில செலவு செய்வதற்காக அழைக்கப்படுறது அல்லாஹுடைய தேவைக்காக அல்ல, மாறாக நம்முடைய நன்மைகளுக்காக. அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்யுங்கள், இந்த மாதிரியான கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று அது மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மோமின்களுக்கும் ஏற்படுகிறார். அப்படி செலவு செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட தர்மம் செய்யப்படும் போது, அழைப்பு விடுக்கப்படும் போது சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, என்னமோ இது அல்லாஹ்வுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உதவி, அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி என்று நினைத்து கொண்டு அந்த விஷயத்துல கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த மாதிரி இருக்கிறாங்க, அழைப்பு கொடுக்கப்படும் போது உதவி செய்யுங்கன்னு சொல்லி தர்மம் செய்யுங்கன்னு சொல்லி அவர்களிடத்துல அழைப்பு கொடுக்கப்படும் போது கஞ்சத்தனம் செய்யறாங்க. யார் கஞ்சத்தனம் செய்கின்றார்களோ அவர் தனக்கு எதிராகத்தான் கஞ்சத்தனம் செய்கின்றார். அல்லாஹ்வுக்கு அதுல எந்த விதமான தேவையும் கிடையாது. நீங்கள் தான் மனிதர்களாக, நீங்கள் தான் தேவை உடையவர்கள். அல்லாஹ் தேவைகள் அற்றவன். அல்லாஹ்விடத்துல நாம பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணும், அதான் நிலையாக இருக்கிறார். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேவைகளே அற்றவனாக இருக்கின்றான், அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கஞ்சத்தனம் செய்கிற நீங்க உங்களுக்கு எதிராகத்தான் கஞ்சத்தனம் செய்றீங்க. அது மூலமாக உங்களுக்கு மறுமை பலன் கிடைக்காமல் தான் போகும். இந்த உலகத்துல ஒரு 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் நீங்கள் தர்மம் செய்வதற்கு யோசித்தீர்கள் என்றால், இதை கொடுத்து விட்டால் குறைந்து விடும், நம்ம செல்வம் குறைந்து விடும், நமக்கே இல்லாமல் போயிடும் என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நாம கஞ்சத்தனம் செய்வோம் என்றால், அந்த கஞ்சத்தனம் மறுமையில நமக்கே எதிராக நாம் செய்ததை போல ஆகும். அங்கே போய் யோசிப்பான், அப்போவே நான் தர்மம் செஞ்சிருக்க கூடாதா, அப்போவே நான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சிருக்க கூடாதா, இந்த மாதிரி ஏழைக்கு உதவி செஞ்சிருக்க கூடாது என்று மறுமையில நின்று கதறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கஞ்சத்தனம் செய்யறவங்க தனக்கே எதிராகத்தான் கஞ்சத்தனம் செய்யறாங்க. உலகத்தின் சூழ்நிலைகளை பார்த்து, தன்னுடைய சுயநலத்தை பார்த்து கஞ்சத்தனம் செய்யறவங்க தனக்கே எதிராகத்தான் செய்யறாங்க. அல்லாஹ் தேவைகள் நீங்கள் மனிதர்கள் தேவை உள்ளவர்களாக இருக்கிறீங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு விட்டு, நீங்கள் புறக்கணித்தால் இந்த மாதிரி நன்மையான காரியங்கள், தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள், மறுமை பலன்கள், இது மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அல்லாஹ்வை ஏற்படுத்தி நீங்க அதையெல்லாம் புறக்கணிச்சிட்டீங்கன்னா உங்களை விட்டு விட்டு வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவார். அந்த சமுதாயத்தவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். அதாவது அவங்க கஞ்சத்தனம் செய்ய மாட்டாங்க, நன்மையான காரியங்களை முந்திக் கொள்வதற்கு அவங்க யோசிக்க மாட்டார், தாராளமாக முன் வருவார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வார்கள். தர்மம் செய்வது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே ஈடுபடுத்திக் கொள்வார்கள். இது மாதிரியான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வே கொண்டு வருவான் என்று அல்லாஹ் இறுதியாக ஒரு எச்சரிக்கையும் சேர்த்து சொல்கின்றான். ஆகையால் நாம எந்த மாதிரியான சமூகமாக இருக்க முயற்சிக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம அந்த சமுதாயமாக இருக்க வேண்டுமா, அல்லது கஞ்சத்தனம் செய்து அல்லாஹ்வுடைய நன்மையான காரியங்களில் தங்களை தாங்களே பிற்படுத்தியவர்களாக, எனக்கு உலக வாழ்க்கை தான் முக்கியம், எனக்கு காசு தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம் என்று அதன் மூலமாக அதற்கு பின்னாடி ஓடி இந்த மார்க்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை, கூலிகள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு நாம போகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம எந்த அளவிற்கு நன்மையான காரியங்களை முந்திக் கொள்கிறோமோ அது வரைக்கும் அல்லாஹ் நம்மை அந்த சமுதாயமாக வைத்திருப்பார். நாம எப்போ புறக்கணித்து விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், நன்மையான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், தர்மங்களை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் பிந்தி இருக்கின்றோமோ அப்போவே நம்மை அல்லாஹ் தூக்கி எறிந்து விட்டு, நம்மை அழித்து விட்டு வேறொரு தூய்மையான ஒரு சமுதாயத்தை, நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த சமுதாயத்தவர்கள் நம்மை போன்று இருக்க மாட்டார்கள், அவர்கள் நன்மையான காரியங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகையால் நன்மையான காரியங்கள் எப்போதெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அதன் மூலமாக நம்மை நாம ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, அதுல நம்மை நாம முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதற்குரிய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். ஸலாத்து வ ஸலாம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க